Hey guys, welcome back to another video. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா Defy AirPods. இந்த AirPods பற்றி சொல்லணும்னா இந்த 1000 ரூபாய் ரேஞ்சில் 50 hours பேக்கப் தர AirPods இந்த ஓப்பனிங் ஆஃபரில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த கம்பெனிலேருந்து பேண்டும் AirPodsம் ஒரு நல்ல குட் ரேட்டிங்ஸில் நமக்கு அவைலபிளில் இருக்குது. AirPodsல உங்களுக்கு எந்தெந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ உங்கள் வீடியோக்குள்ளார போகலாம். ஏர்பாட்ஸோட டிசைன் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஃபினிஷில் தான் கொடுத்துருக்காங்க. இனியர் ஹெட்ஃபோனை தான் நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஏர்பாட்ஸில் இருக்கிற ஸ்பீக்கரோட குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா 13mm ஃபார் டீப் பேஸ்னு சொல்லியிருக்காங்க. 13mm நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சவுண்ட் அவுட்புட்னு சொல்லலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பேட்டரி பேக்கப் பார்த்தீங்கன்னா 50 hours சாலிடாக பேட்டரி பேக்கப் சொல்கிறாங்க. ஸோ சார்ஜிங் டைம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 hours டைமிங் இருக்கும். பேட்டரியோட கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா அவங்க மென்ஷன் பண்ணலை, பட் ஆனால் 50 ஹவர்ஸ்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஒவ்வொரு டைம் யூஸ் பண்ண தான் நமக்கு எவ்வளோ ஹவர்ஸ் பேக்கப் தருதுன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணி பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஏன் சொல்கிறேன்னா எனக்கு கேஸில் தான் நம்ம ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஏறுற மாதிரி இருக்கும். அந்த கொடுக்குற கேஸோட டிசைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 இண்டிகேட்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ 4 இண்டிகேட்டர் எதுக்குன்னா 25, 50, 75 அண்ட் 100ல் நமக்கு பவர் மென்ஷன் ஆயிடுச்சுன்னா ஸோ அதை இண்டிகேட் பண்ணுறதுக்கு தான் இந்த 4 லைட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஏர்பாட்ஸை ஒரு பாப்புலராக இருக்கிற 4 ஏர்பாட்ஸோட கம்பேர் பண்ணி அவங்க பேட்டரியோட ஓவரால் பேட்டரி பேக்கப் மென்ஷன் பண்ணி போட்டுருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெஃபி கிராவிட்டி தான் ஃபஸ்ட்டு இருக்கிற மாதிரி இருக்குது 50 hours பேக்கப்போட. செகண்ட் பார்த்தீங்கன்னா ரியல்மி பட்ஸ் இருக்குது. தேர்டு பார்த்தீங்கன்னா நாய்ஸில் இருக்குது. ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா ஓப்போவில் என்கோன்ற ஏர்பாட்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா டிசோன்ற பிராண்ட்லேருந்து அந்த ஏர்பாட்ஸையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்செட்டு ஓப்பனிங் ஆஃபரில் மட்டும்தான் 1K கிடைக்கும். அதுக்கப்புறமேட்டா பார்த்தீங்கன்னா அது 1.5 மாறலாம், இல்லை 2000 ரேஞ்சில் கூட போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ஸ்பெசிஃபிகேஷன்லாம் பிடிச்சிருந்தா நீங்கள் கோ ஃபார் இட். ஏர்பாட்ஸில் யூஸ் பண்ணியிருக்கிற மைக்கு பார்த்தீங்கன்னா 4 மைக் இன்பில்ட்டாக கொடுத்துருக்கேன்னு சொல்கிறாங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கால் பேசக்குள்ளே நல்லா கிறிஸ்ப் அண்ட் கிளியராக கேட்கறதுக்காக தான். ஸோ இந்த 4 மைக் யூஸ் பண்ணியிருக்கன்ற மாதிரி போட்டுருக்காங்க. எப்பயுமே ஏர்பாட்ஸும் சரி இல்லை நெக் பேண்டும் சரி நம்ம மைக்கும் நம்மளோட வாய்ஸும் ஓரளவுக்கு தான் இன்புட்டில் கேட்குமே. ஏன் சொல்கிறேன்னா நம்ம மைக் ஒரு இடத்துல இருக்கும், நம்ம பேசுறது இன்னொரு இடத்துல இருக்கும். ஸோ இங்கே இவங்க மென்ஷன் பண்ணிக்கிறது 4 மைக்கு சொல்கிறாங்க. அதுவும் நம்ம ப்ராடக்ட் வந்ததுக்கு அப்புறமேட்டா தான் பார்க்கணுமே. அடுத்தது மெயினாக நான் பார்க்கக்கூடிய விஷயம் இந்த ஏர்பாட்ஸில் பார்த்தீங்கன்னா 50 ms லோ லேட்டன்சி கொடுக்குறாங்க ஃபார் கேமர்ஸுக்கு. 50 msன்றது ஒரு நல்ல ஆப்ஷன் தான். பிகாஸ் கேம் விளையாடக்குள்ளே ப்ளூடூத் ஹெட்செட்னாலே ஓரளவுக்கு லேட்டன்சி இருக்கும். ஸோ அந்த லேட்டன்சியை குறைக்க நமக்கு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கும். ஏர்பாட்ஸில் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா IPX4 வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுக்குறாங்க. 10 நிமிஷம் சார்ஜ் போட்டிங்கன்னா 3 ஹவர்ஸ்க்கான பேட்டரி பேக்கப் இருக்குது. அதுக்கப்புறமேட்டா குவிக் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் அந்த கேஸை ஓப்பன் பண்ணாலே கனெக்ட் ஆகிடும் போல். ஸோ அதை தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ளூடூத் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 5.2 யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் C டைப் சார்ஜிங் கொடுக்குறாங்க ஃபார் சார்ஜிங். அண்ட் தென் டச் கண்ட்ரோல் இந்த ஹெட்ஃபோனில் கொடுக்குறாங்க. ஸோ டச் கண்ட்ரோலில் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம், ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த டச் கண்ட்ரோல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓவராலாக பார்த்தீங்கன்னா 50 ஹவர்ஸ்க்கான பேட்டரி பேக்கப் கொடுக்குறாங்க வித் கேஸோட. இயர்ஃபோனுக்கும் கேஸுக்கும் சேர்த்து தான் 50 ஹவர்ஸு. இயர்ஃபோனில் எவ்வளோ வரும்னு அவங்க எங்கேயுமே மென்ஷன் பண்ணலை. 4 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இந்த ஹெட்ஃபோனை ரிலீஸ் பண்ணுறாங்க. 4 கலருமே உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். ஸோ எந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சுன்னா, ஒரு பிகினராக இருக்கீங்க, 1000 ரூபாய்க்குள்ளார ஒரு இயர்ஃபோன் பார்க்குறீங்கன்னா நீங்கள் இதை ப்ரிஃபர் பண்ணலாம் என்னோட சாய்ஸ் வரைக்கும். பிகாஸ் இதுக்கு கண்டிப்பாக ஒரு 6 month இல்லை ஒரு 1 year வாரண்ட்டி கொடுப்பாங்க. எதாவது ப்ராப்ளம் ஆனாலும் நம்ம வாரண்ட்டி கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெட்ஃபோன் வாங்குறீங்கன்னா இந்த கமெண்ட்டில் பின் பண்ணுங்கள். ஸோ நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.